எதிர்க்கட்சியின் பொது வேட்பாளர் யார் என்பதில் பிரச்சினை இல்லை என தூய்மையான நாளைக்கான இயக்கம் கொழும்பில் இன்று ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தின் போது எதிர்க்கட்சிகள் தெரிவித்தன. அதுரலியே ரத்னதேரரின் தலைமையில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கங்காராம விகாரைக்கு அருகிலுள்ள மைதானத்தில் இன்று மாலை 3 மணியளவில் இந்த கூட்டம் ஆரம்பமானது. கொழும்பு ஹைபார்க் மைதானத்தில் இந்த கூட்டத்தை நடாத்துவதற்கு முதலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் அதற்கு விதிக்கப்பட்ட இடையூறுகள் காரணமாக இந்த கூட்டம் முத்தையா மைதானத்தில் நடைபெற்றது. அத்துரலிய ரத்ன தேரர் மற்றும் ஜாத்திக ஹெலோரிமே கட்சியின் தலைவர் ஓமல்பி சோபித தேரர் மற்றும் நியாயமான சமூகத்துக்கான மக்கள் அமைப்பின் ஏற்பாட்டாளர் மாதுலுவாவே சோபித தேரர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் பலரும் இதில் பங்கேற்றனர். மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் அந்த கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் KD லால்காந்த கலந்து கொண்டார். எனினும் ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா இதில் கலந்து கொள்ளவில்லை என்பதுடன் ஜாத்திக ஹெலோரிமே கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் சம்பிக ரணவக்கவும் கலந்து கொள்ளவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றிணைந்து இந்த போராட்டத்திற்கு தலைமைத்துவத்தை வழங்கி மக்களை பாதுகாப்பதற்கு முன்னிற்பதை ஏற்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவையான அளவு வேட்பாளர்கள் இருக்கின்றனர். இங்குள்ள எவராயினும் அவரால் முடியும். எமக்கு தேவைப்படுவது வேட்பாளர்கள் அல்ல. எமக்கு மக்களை தெளிவூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. எமது யாப்பின் பிரகாரம் நீதிமன்ற அதிகாரம் மக்களிடமே இருக்கின்றது. எமக்கு இழைக்கப்பட்ட அநீதியை ஈடு செய்யும் வகையில் பொது வேட்பாளர் ஒருவருக்கு ஒத்துழைப்புகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ඉදිරිපත්වන පොදු අපේක්ෂකයාට තමුන්ගේ පූර්ණ සහාය දෙනමින් මම දැගෑපත් ඉල්ලා සිටිනවා. අද කාලයක් ඇවිල්ලා තියෙනවා මේ සියල්ලම පැත්තකට තියලා මේ සියලුම දේ අමතක කරලා அனைத்தையும் புறந்தள்ளி அனைத்து விடயங்களையும் மறந்து நிறைவேற்ற ஜனாதிபதி முறைமை இல்லாது செய்து ஜனநாயகத்தை இந்த நாட்டில் நிலைநாட்டுவதற்கான தேவைக்காக நாம் அனைவரும் ஒரே மேடைக்கு ஏறி இருக்கின்றோம். யார் பொது வேட்பாளர் என்பது பெரிய பிரச்சனையாக உள்ளது. அந்த நபரில் அல்ல இதன் பெருமதி இருக்கின்றது. யாரை முன்னிறுத்தினாலும் நாட்டின் தேவையை நிறைவேற்றவே இதனை நடைமுறைப்படுத்துகின்றது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும். ඒ ඉදිරිපත් කරන්නේ රටේ අවශ්‍යතාවයක් වෙනුවෙන් හරි දේ කරන්න කියන එක මම ඉතාමත් වගකීමකින් තමුන්නාසලාට කියන්න ඕනේ. රතනහාමුදුරුවෝ මූලික වෙලා ඉදිරිපත් කරමු. මම හිතන්නේ එළවුරුමෙත් එහෙම සාකච්ඡාවක් කරලා තිබෙනවා. ரத்ன தேரர் முன்னின்று முன்வைத்த விடயம் திருத்தம் மேற்கொள்வதற்கு ஹெல உரிமையும் கலந்துரையாடி இருக்கின்றது. அங்கொரு காலையும் இங்கொரு காலையும் வைத்துக் கொண்டு எதையும் செய்ய முடியாது. ஹெல உரிமையை அங்கு வைத்துக் கொண்டுள்ள காலை நாளைய தினத்திலே வெளியே எடுக்க வேண்டி ஏற்படும் என தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசாங்கத்தின் முக்கிய ஒரு பகுதி நாளை கலந்து வரும். ප්‍රධානම කැලලක් ගැලවිලා එනවා. ප්‍රධානම කැලලක් ගැලවිලා එනවා. මේක මම යන්නත් බෑ. අපි ඉන්නේ ඊසා ජනාධිපතිතුමනි තව අවුරුදු දෙකක් තියෙනවා. இதனை கைவிட முடியாது. எனவே ஜனாதிபதி அவர்களே, இன்னும் 2 வருடங்கள் இருக்கின்றன. இந்த 2 வருடங்களும் பதவியில் இருந்து கொண்டு நீங்கள் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய இந்த நிறைவேற்று ஜனாதிபதி முறையை இல்லாதொழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். අධිකරණයේ පාලනය කියන මේ විධායක ජනාධිපතිතුමනි පොරොන්දු පරිද්දෙන් අවසන් කරන්න. මහා සංඝරත්නයෙන් අවසරයි අර්ජුන රණතුංග මන්ත්‍රීතුමනි, හිටපු අග්‍රවීක්ෂකාර සරත් මැතිතුමනි, අපේ පක්ෂයේ නියෝජ්‍ය නායක සජිත් ප්‍රේමදාස මැතිතුමනි, උපනායක රවි කරුණානායක මැතිතුමනි, මේ පාර්ලිමේන්තුවේ 19 වෙනි සංශෝධනය ගේනවා නම් අපිත් නැස්ති ඒකට ඡන්ද දෙන්න මම කිසිම සැකයක් නැහැ. අනික් විරුද්ධ පක්ෂත් ඒකට එනවා. இந்த பாராளுமன்றத்தில் 19வது திருத்தத்தை கொண்டு வருவதாக இருந்தால் அதற்கு வாக்களிக்க நாம் தயார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது சிறந்தது என பாராளுமன்றத்தில் உள்ள அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் என்னிடம் கூறுகின்றனர். இதற்கு எமக்கு தேர்தல் ஒன்றல்ல தேவை. நாளை இதை மாற்ற முடியும் என்றால் நாம் தயார். அதற்காக நாம் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம். ஏனைய குழுக்களும் இதற்கு தயார். நாளை இந்த நிறைவேற்று முறைமையை இல்லாது செய்தால் இந்த அனைத்து குழுக்களும் ஒன்றாக இணைந்து நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட தயாராக இருக்கின்றோம். இது பொது வேட்பாளரை தெரிவு செய்கின்ற கூட்டம் அல்ல, ஆனால் பொது வேட்பாளரை உருவாக்குவதற்கு தேவையான சமூக பலத்தை கட்டி எழுப்புகின்ற கூட்டம்.
வரலாற்று சிறப்பான ஒரு கூட்டம். இந்த அரசாங்கம் இதில் திருத்தம் மேற்கொள்ளாவிடின் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்கத்தை தோல்வியடைய செய்வோம். நாம் பாரிய எதிர்பார்ப்புடன் இந்த மேடையில் கூடியிருக்கின்றோம். இதை அனைத்து தலைவர்களுக்கும் கூறுகின்றேன். அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் வருவார்கள் என்று எதிர்பார்த்தேன். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்க வேண்டும், அப்போதுதான் வருகின்ற நாளை கூற முடியும் என்று கூறினார்கள். எத்தனை பேர் வருவார்கள், 5 அல்லது 10 அதை விடவும் அதிகமாக என்று கூற விரும்புகிறேன். எனவே ஜனாதிபதி அவர்களே, தேர்தலை நடத்துங்கள், நீங்கள் தோல்வி அடைவீர்கள். வெற்றி பெறுவது நாம் அல்ல, இந்த நாட்டின் ஜனநாயகம் தான் வெற்றி பெறும்.